டிவிக்கோட கூட்டணி என்பதை இவருதான் சொல்லிட்டு இருக்காரு தவிர, சொல்ல வேண்டிய கட்சி இந்த தாவேகாவின் சார்பில் இது வரைக்கும் யாருமே நாங்க அதிமுகவோட போறோம், பிஜேபியோட போறோம் என்பது மாதிரியான செய்திகள் எதுவும் அந்த தரப்புல இருந்து யாருமே சொல்லலை. இவங்கெல்லாம் இவரோட வந்துட்டாங்கன்னு கொடி உட்பட காமிக்கிறாங்க. அப்புறம் நேற்று செல்லூர் ராஜா அதுக்கு பதில் சொல்றாரு, என் கட்சிக்காரன் என் கொடியை எங்க கட்சி கொடியை பிடிக்க மாட்டான், இன்னொரு கட்சி கொடியை பிடிக்க போறான்ற மாதிரி அவர்தான் பதில் கேட்டாரு. செல்லூர் ராஜு அவர்கள் அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அதனால இது தாவேகாவுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குவதன் மூலமாக தன்னுடைய அணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகிற தந்திரத்தோடு தான் இத்தகைய கருத்துக்களை பரப்புவது, இந்த மாதிரி கொடியை பிடிச்சி ஆட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைந்த தான் இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பிஜேபியோட அதிமுக கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி என்று நடிகர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இத்தகைய சூழ்நிலையில் அதிமுகவோட வர்றாங்கன்னா பிஜேபி அதிமுகவோட கூட்டணிக்கு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை என்றால் அதிமுக பிஜேபியை கலட்டி விட போகிறதா என்கிற கேள்விக்கு எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லுவார். எப்படி இருப்பினும் இதை உறுதிப்படுத்த வேண்டியது தாவேகா தரப்பு தான். தாவேகா தரப்புல இருந்து கடுகளவு செய்தி கூட இந்த மாதிரியான ஒரு அணியில் நாங்கள் சேரப்போகிறோம்.